நேரத்தில் ஆவியானவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளையாகிய நான் உம்மிடத்தில் மனம் விட்டு பேச வந்திருக்கிறேன். என் உள்ளத்தில் பல காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய இதயத்தில் இருக்கிற அந்த இதய துடிப்பை நான் அறிந்து அதற்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் ஐயா. என்னுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் ஏதாச்சும் தடையாக இருந்துச்சுன்னா மன்னிச்சு உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சில காரியங்களை ஜனங்களிடத்திலிருந்து ஜனங்கள் செய்கிற சில காரியங்களை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மேட்டிமையான கண், பொய் நாவு, இரத்தம் சிந்துகிற கை, துர் ஆலோசனையின் பிணையும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்கு உள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிற மற்ற காரியங்கள். இந்த காரியத்தை குறித்து நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என் மனதில் வைத்த காரியம் கிறிஸ்தவர்களுக்காக, நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களிலே நடந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை, ஆண்டவருடைய இதய துடிப்பில் அந்த துக்கம் இருக்கிறதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. நமக்குள் பிரிவினைகள், பெருமைகள், அன்பு இல்லாத இருதயம், மன்னிக்கிற சுபாவம் இல்லாத சுபாவங்கள், கிறிஸ்துவர்களுக்குள்ளே ஒரு பெரிய உன் சபை, என் சபை, நான் பெரியவன், என் சபையில் இப்படின்னு பல குழப்பங்கள் இன்று வெளியே மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டில் தான் இருக்குன்னு பார்த்தா அங்கே மட்டும் இல்லை, சபைகளில், கூட்டங்களில், விசுவாசிகளுக்குள்ளே, சொந்தக்காரருக்குள்ளே, சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ், நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற இந்த கூட்டாத்துக்குள்ளே ஆண்டவர் விரும்பாத குணங்கள் அதிகமாய் ஏராளமாய் காணப்படுகிறது. அது ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை சபையிலோ உற்றார் உறவினர்கள் மத்தியிலோ செய்யவிடாமல் நாம் தான் அதற்கு காரணம், நாமே அதற்கு தடையாக இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் ஆவியானவரே, நாங்கள் எல்லாம் உம்மை போல மாறணும். நாங்கள் எல்லாம் உம்மை போல எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயம், எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு இதயம். எங்களுக்குள்ள பகை, கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஆண்டவரே, எங்கள் சபையாருக்குள்ளே, எங்கள் ஐக்கியத்துக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது. நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே தலையாக இருங்க ஆண்டவரே என்று சொல்லி எங்களுக்கு, ஜனங்களுக்கு ஆண்டவரே அந்த மனசாட்சியில் உங்களுடைய சத்தம் தொனிக்கட்டும் என்று சொல்லி எங்களுக்குள்ளே மாற்றங்கள் வரட்டும். அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த சபைகளுக்குள்ளாக காரியங்கள் ஏன் நடக்கலை, ஏன் புது விசுவாசி வரலை, எங்கேனாலும் ஏன் மற்ற காரியங்கள் நடக்க மாட்டேங்குன்னா, அங்கே உள்ளே இருக்கிற ஜனங்கள் நாம் தான் சபையாக இருக்கிறோம். ஜனங்கள் கூடினால்தான் அதுக்கு சபையின் பெயர். ஆகவே நாமே அதற்கு தடையாக இருக்கிறதை அவருடைய இதய துடிப்பில் என்னால் உணர முடிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் எல்லாரும் முதல்ல, ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் என்று சொல்லி எல்லாம் ஒரு நிமிஷம், ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே என்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம சரியாயிருவோம். ஆண்டவரே என்கிட்ட உமக்கு பிரியமில்லாத எந்த குணம் இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் நான் உமக்கு, ஆண்டவர் ஒரு வேளை அது எனக்கு தெரியாது, ஆண்டவர் ஒரு வேளை என்னுடைய ஜென்ம சுபாவமாக இருக்கலாம், எனக்கு தெரியாத ஆண்டவரை எந்த காரணம், ஆண்டவரை என்ன என்கிட்ட இருக்குது அது உமக்கு பிடிக்கல, எனக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க, சொல்லுங்கள், என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரே நான் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறத ஆண்டவரே எனக்கு சுற்றி காண்பீங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு என்னுடைய வலி, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சின்ன காரியம் என்கிட்ட இருக்கையா, அது கோபமாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், அது அவிசுவாசமான அந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்த நாட்கள், தருணங்கள் ஏராளம் ஏராளம் என்று சொல்லி இந்த நேரத்தில் எல்லாம் ஒப்புரவாகலாமா ஆண்டவரே? நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே, நான் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் ஐயா, எங்களிடத்தில் என்ன குறை உண்டு ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு வெளிப்படுத்த
வெளிப்படுத்தி காண்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் அதை ஒருவேளை லைட்டாக எடுத்துகிட்டு நான் விட்டுறலாம், ஆனால் அது வேதனைப்படுத்தினா அந்த காரியம் என்கிட்ட இருக்கக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்கள் எல்லாம். ஒரு நிமிஷம் நல்ல நம்ம சிறு கூட்டமாய் வந்திருக்கிறோம், எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, அது எந்த காரியம் ஆண்டவரே? ஆண்டவரே, அது மேட்டிமையாக இருக்கலாம் ஆண்டவரே, அது ஏதோ ஒரு காரியம் ஐயா. நான் மற்றவர்களுக்கு விரோதமாக, மற்றவர்களுக்கு தெரியாமல், என்னுடைய காரியங்களில் மற்றவங்களுக்கு நான் தெரியாமல் மற்றவர்களை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட நான் சொல்கிறது ஒருவேளை அது உமக்கு பிடிக்கலையா ஆண்டவரே? ஆண்டவரே, ஒருவேளை நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கலையோ, நான் வேலைன்னு நான் பிஸி ஆகிட்டேனோ ஆண்டவரே, நீங்கள் என்ன என்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறீங்க, எல்லாம் இந்த நேரத்தில் அப்படியே பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்ன குறை உண்டு ஆண்டவரே சொல்லுங்க ஐயா. நான் இன்னும் ஆண்டவரே உம்மை பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இந்த பூமியில் நான் அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீங்களே, எனக்குள்ளே அதை பற்றி எரியணும் ஐயா. சொல்லுங்க, எனக்குள்ளே, என் பிள்ளைக்குள்ளே, என் வீட்டாருக்குள்ளே அதை பற்றி எரியணுமே. எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஜெபிங்களேன், அப்படியே ஜெபிங்களேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ ஃபாதர் டு ரிசீவ் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் யூ? ஆண்டவரே, என்ன தடை பண்ணுகிறது உங்களுடைய கரத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல, என் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே, என்னுடைய வேலை ஸ்தலங்களை, என் பிள்ளையோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது ஆண்டவரே. எதனால் எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு எல்லாம் ஆண்டவர்கிட்ட மனதார மனசை திறந்து பேசுங்க. யாரும் சும்மா இருக்காதங்க. எல்லாருக்கும் பல தேவைகள் இருக்குது. எல்லாரும் தேவையில்லாத ஒரு மனுஷனும் இந்த பூமியில் இல்லை. அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நல்ல ஒரு வரனாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், எந்த பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆண்டவரோடு, ஏசப்பா, எனக்கு இந்த காரியம் ரொம்ப நாள் தடையாக இருக்கிறது அப்பா, நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட எதுவும் இருக்கா ஆண்டவரே? நான் எதுவும் அதற்கு தடையாக இருக்கேனா? என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஒருவேளை உம்முடைய சித்தத்திற்கு நான் இடம் கொடுக்காம என்னுடைய ஆளுகையே எல்லா இடத்துலையும் நான் திணிக்க வருகிறேனா? என்னுடைய ஞானத்தை நான் எல்லா இடத்தையும் நான் பயன்படுத்துகிறேனா ஆண்டவரே? அது உமக்கு பிடிக்கலையா? எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நல்ல நேரம் இது, நல்ல ஒரு நேரம் ஆண்டவரே. இந்த பாவத்திலிருந்து எனக்கு வெளியே வரவே முடியலையே ஆண்டவரே. இந்த மொபைல் ஃபோனை விட்டு என்னால் சும்மா இருக்கவே முடியலையே ஆண்டவரே. மொபைல் ஃபோனில் நான் செலவழிக்கிற நேரம் உம்முடைய வேதத்தில் நான் செலவழிக்க, இது உமக்கு பிடிக்கலையா ஆண்டவரே? சொல்லுங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கேளுங்க ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன குறை உண்டு ஆண்டவரே? என்னை வெளிப்படுத்துங்க ஐயா. அது உம்முடைய இதய துடிப்பாக இருக்கிறதே ஆண்டவரே. நான் அதை அறிந்து கொள்ள எனக்கு செய்யுங்க, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சில காரியங்கள் சில பகுதியில் அப்படியே இருக்கு ஆண்டவரே, அது ஒன்றுமே அசைய மாட்டேங்க, அது அப்படியே நிலைத்து நிற்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அதை உடைக்க நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அந்த எரிகோ கோட்டை விழ நான் என்னையா செய்யணும் ஆண்டவரே? என் பிள்ளை இன்னும் ஜெபிக்க நான் என்னையா செய்யணும் ஆண்டவரே? என் கோபத்தை அடக்க நான் என்னையா செய்யணும்? அவிசுவாசமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வருகிறது, அதை தடுத்து நிறுத்த நான் என்னையா செய்யணும்? சொல்லுங்க. அடியேன் செய்கிறேன் என்று சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை எனக்கு தெரியல ஆண்டவரே. ஏதோ ஒரு காரியம் நீங்கள் என்னட்டிருந்து எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு காரியம், பிள்ளை இன்னும் என்ன தேட மாட்டானா, இன்னும் எனக்கு நேரம் கொடுக்க மாட்டானா, இன்னும் தனிச்சோபத்தில் இருக்க மாட்டானா என்று சொல்லி ஆண்டவருடைய துடிப்பு ஆண்டவரை என்ன குறித்து நீங்கள் என்னையா வச்சிருக்கிறீங்க எல்லாம் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் இன்னைக்கு வித்தியாசமான வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறார். எல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை என்ன குறித்து ஆண்டவரே உம்முடைய திட்டங்கள் என்னப்பா, உம்முடைய திட்டங்கள் என்ன? போன வாரம் நாங்கள் செய்தியில் கேட்டோமே, நாங்கள் கோபத்தினால் பேசினால் உம்முடைய சித்தத்திற்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்று. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே? அப்பா, என்னது ஆண்டவரே? எது ஆண்டவரே? எனக்கு சொல்லுங்க ஐயா, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. இந்த காரியத்தில் நான் பெரிய ஆண்டவரே ஒரு அற்புதத்தை காணலையே, இந்த காரியம் அப்படியே தானே இருக்கு ஐயா. ஏன் ஐயா, ஏன் ஐயா? நானும் ஐயா புலம்பி பார்க்குறேன், ஜெபித்து பார்க்குறேன், உபவாசம் செய்து பார்க்குறேன், ஆனாலும் இந்த ஒரு பகுதியில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை ஐயா. ஐயா, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். தேவாவியானுடைய அவருடைய இடையூறுகளை நான் நல்லா பார்த்து கொண்டே இருக்கேன். God is among us, he is speaking to us. Hallelujah. அவர் நம் மத்தியில் இருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். Hallelujah. Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க ஆண்டவரே. பல ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறேன் ஆண்டவரே. ஜனவரி 1ஆம் தேதி நான் நினைச்சேன் இந்த வருஷத்தில் கர்த்தர் இதை செய்து தந்துருவார்னு நான் நினைச்சேன். இப்போ நான்
நவம்பர் மாதத்தில் நடுசில் வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. இன்னும் சில நாட்கள் தானே, சில நாட்கள் தானே. நான் விசுவாசத்தோடு தானே கேட்டேன். எனக்கு வார்த்தையை நீங்கள் தானே அனுப்புனீங்க. அதெல்லாம் நான் பிடிச்சி ஜெபித்துட்டு தானேயா இருக்கேன். அப்போ ஏதோ ஆண்டவரே நான் ஒரு வேளை இதற்கு தடையாக இருக்கிறேன்னா என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் உம்மை மறுதலிச்சு பேசின நாட்கள் ஐயா. ஆண்டவரே இதெல்லாம் நடக்காதுன்னு நெகட்டிவாய் பேசின அவிசுவாசமான வார்த்தைகள் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மன்னிங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஒருவேளை ஆண்டவரே என்னை குறித்து நீங்கள் என்ன நினைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை குறித்து உங்களுடைய திட்டத்தில் என்னையா இருக்கு, என்ன செய்ய போறீங்க என் குடும்பத்தில், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காரியம் அநேக நாட்களாய் தடையா இருக்கிறது ஆண்டவரே. கைக்கு வருகிற மாதிரி இருக்கு ஆண்டவரே. கடைசி மோமெண்ட்டில் அது அப்படியே மாறிடுது ஆண்டவரே. ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் ஐயா நான் எனக்கு கிடைத்தது எல்லாம் ஏமாற்றம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் இந்த நேரத்தில் நான் நிற்கிறேன் ஐயா. ஆண்டவரே என் கண்ணீரை நீங்கள் இன்னும் பார்க்கலையா ஆண்டவரே. ஆண்டவரே நீ அந்தரங்கத்தில் கேட்டாலும் வெளியரங்கமாய் நான் பதில் தருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக நான் தான் ஐயா வந்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஒருவேளை உம்முடைய காரியங்கள் என் வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கிற என்னுடைய குணங்கள் தடைகள் ஏதாவது உண்டென்று சொன்னார் ஏசப்பா, அது என் உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க, சொல்லுங்க. அது என் ஆண்டவரே அது ஒருவேளை ஐயா மற்றவர்களை குறித்து இன்னொருத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது தப்போ ரைட்டோ, ஆனால் அது தேவையில்லாத ஒரு பேச்சு. அந்த பேச்சுக்கு இடம் கொடுத்து என்னுடைய பரிசுத்தத்தை உம்முடைய சத்தம் கேட்கிற அந்த இருதயத்தை ஆண்டவரே நானே தடை செய்கிறனோ. எனக்கு அப்படி தோணுது ஆண்டவரே. என் நாவை அடக்க எனக்கு உதவி செய்யுங்க, சொல்லுங்க. என் நாவை அடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாவில உணர்த்துகிற காரியம் பல தடைகள் அவர் அல்ல, என் வாயிலிருந்து வந்த அவிசுவாசமான வார்த்தைகள். நான் பல இடங்களில் பல பகுதியிலே நான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் இந்நேரம் வரைக்கும் அது என் கையில் வரலைன்னா அதுக்கு முக்கியமான காரியம் அவிசுவாசமாக என் வாயில் வந்த சில பேச்சுகள். அது அவரை துக்கப்படுத்தியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அழித்ததுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், அவர்கள் முறுமுறுத்தார்கள். நாம் அவிசுவாசமான காரியத்தை பேசி அதே காரியத்தை செய்கிறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, எனக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் என் பிள்ளைக்கு வச்சுருக்கிறீங்க, என் வேலை ஸ்தலங்களில் என் ஊழியத்தில் ஒரு திறந்த வாசலை எனக்கு வைத்திருக்கிறீங்க. அது எனக்கு முன்னே இருக்கிறது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். இந்நாள் வரைக்கும் அதில் தடையாக இருந்துச்சு. தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ ஃபாதர். தடைகளை உடைக்கிறீங்கள் ஆண்டவர். எனக்கு முன்னே செல்ல போகிறார். தடைகளை உடைக்கிற ஆண்டவர். தேங்க்யூ க்ளோரி. எனக்கு முன்னே அவர் செல்ல போகிறார். எல்லா கோலான வழிகள் எல்லாம் He is going to make a straight path for me. அவர் எனக்காய் நேரடியான வழிகளை எனக்கு தரப்போகிறார். என் ஊழியத்தில், என் பிள்ளையோட வாழ்க்கையில் அந்த தடைகள் மாறப்போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் விட்டு கொடுக்குறேன் ஐயா, நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. போதாது, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு நபரை என்னால் மன்னிக்க முடியலை, ஏதோ ஒரு காரியத்தை என்னால் விட முடியலை, மொபைல் ஃபோனில் ரொம்ப நேரம் ஆண்டவரே நான் செலுத்துறது உமக்கு அது பிரியம் இல்லை. இன்றைக்கி ஏன்ட்ட நீங்கள் பேசிட்டீங்க ஆண்டவரே, அதிலிருந்து மீண்டு வர எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லுங்கள். அதில் நான் நேரத்தை செலவழிக்கக்கூடாது.
ஆண்டவரே, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் உம்மோடு பேசிக்கொண்டே இருக்கணும். அந்த ஆசையை எனக்குள்ளே தாங்க, என் பிள்ளைக்குள்ளே தாங்க, என் வீட்டாருக்குள்ளே தாங்க. என் வீட்டில் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கணும், துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்து கொண்டே இருக்கணும். என் வீடு பரலோக ராஜ்யமாய் மாறணும். ஐயா, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நல்ல ஒரு நேரம் இது. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நல்ல ஒரு நேரம் இது. ஆண்டவரே, ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஏசாயாவின் நாவை பலிபீடத்திலிருந்து வந்த அக்கினி தொட்டது போல என் நாவை தொடங்க ஆண்டவரே. என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு பிரியமுள்ள வார்த்தைகளாக, என் இருதயத்தின் தியானம் முழுவதும் உமக்கு பிரீத்தியாக இருக்கணும். என் நினைவுகளை தோண்டுகிற எண்ணம் எல்லாம் அது பரிசுத்தமாக இருக்கணும். சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும் ஐயா. ஆண்டவரே, நான் புதிய வருஷத்துக்குள்ளே வெகு சீக்கிரமாய் கடந்து போகும் ஐயா. ஆனால் நாங்கள் அப்படியே போனால் அதில் அர்த்தம் இல்லை ஆண்டவரே. பல புது வருஷம் பார்த்துட்டோம், பல புது வருஷம் பார்த்துட்டோம் ஐயா. பல கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் பகுதியில் சில பகுதிகள் அப்படியே இருக்கிறத நாங்கள் தான் தடையென்று சொல்லி, ஆண்டவரே, எங்களோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகளே அதற்கு தடையாக இருந்துச்சு. உம்முடைய சித்தத்தை செய்ய விடாமல் நான் தடை பண்ணினேன் என்று என்னோடு நீங்கள் பேசினபடியினால் உமக்கு மனதார நன்றிகளை செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்நிமிஷமிலிருந்து ஆண்டவரே, இந்நேரத்திலிருந்து ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தம் என்று என்னை எழுதுங்கன்னு சொல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய புஸ்தகத்தில் பரிசுத்தம் என்று என் பேரை சொல்லி, என் குடும்ப பேரை சொல்லி, இது பரிசுத்த குடும்பம்னு சொல்லி நீங்கள் எழுதுங்க ஆண்டவரே. எழுதுங்க, எழுதுங்க ஆண்டவரே. என் நினைவு, சிந்தனை, செயல் முழுவதும் இயேசு 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 என்று இருக்கும்படியா, என்னுடைய ஒவ்வொரு அணுக்களும் இயேசு இயேசு என்று எந்நேரமும் உம்மை துதிக்கும்படியா ஆண்டவரே, இன்று நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் ஐயா. என்னால் முடியாதுதான், ஆனால் உம்மை சார்ந்து கொள்ளுவேன். ஆவியானவருடைய உதவியால் என்னால் அதை செய்ய முடியும். அவருடைய உதவியால் என்னால் செய்ய முடியும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். என்னை கடைசியாக கேட்கலாமா? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஹெல்ப் மீ லார்ட், ஐ நீட் யூ ஹெல்ப் வெரி பேட்லி. எனக்கு உம்முடைய ஒத்தாசை வேணும் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய உதவி வேணும் ஐயா. கரம் விரித்து பார்க்கிறேன் ஐயா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்திற்கு நேரா என் கைகளை மாத்திரல்ல, என் கண்களையும் ஏறெடுக்கிறேன். நீங்க தான் எங்க வாழ்வையா. You are our life God. சொல்லுங்க, நீங்க தான் என் வாழ்க்கை, நீங்க தான் என் வாழ்க்கை. நினைச்சு பார்க்கலையா, இந்நாள் வரைக்கும், நிமிஷம் வரைக்கும் நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேலான பாதைகள், மரணங்கள் நிறைந்த பாதைகள், ஆபத்துகள் என் பக்கத்தில் நான் டச் பண்ணிட்டு போயிட்டு, ஆனாலும் என் ஜீவனை பாதுகாத்தீங்க, என் பிள்ளை ஜீவனை பாதுகாத்தீங்க, என் வீட்டார் ஜீவனை பாதுகாத்து. ஆண்டவரே, இயேசு தொடுகிறார் ஐக்கியத்தில், எல்லாரையும் பாதுகாத்தீங்களே, இந்நாள் வரைக்கும் சுகமாய் வைத்திருக்கிறீங்களே. நீங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஐயா, நீங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஐயா. அப்பா, எங்களுக்கு தொடர்ந்து ஜெய ஜீவியம் செய்ய, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்க, உம்மை சார்ந்து கொள்ள ஆண்டவரே கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு உம்முடைய கிருபை வேண்டும் ஐயா. இந்நாள் வரைக்கும் அந்த கிருபை எங்க மேல இருக்கு. அந்த கிருபை எங்களை தொடரட்டும். சொல்லுங்க, அந்த கிருபை என் பிள்ளையை தொடரட்டும், என் வீட்டாரை தொடரட்டும், என் சுகத்தை தொடரட்டும் ஆண்டவரே, என் பொருளாதாரத்தை தொடரட்டும் ஆண்டவரே. வருகிற வருஷத்தில் நானும் எழும்பி பிரகாசிக்கணும். நானும் சில ஜனங்களை உம் அண்டை கொண்டு வரணும். உம்முடைய ராஜ்யத்திற்கு என்னை எடுத்து பயன்படுத்தும். நான் வேலை பண்ணுற இடத்துல என் சொந்தக்காரங்கிட்ட ஃபோன் எடுத்து தேவையில்லாமல் பேசுறதுக்கு பதிலாக ஏசு உன்னை நேசிக்கிறார்னு ஒரு வார்த்தை சொல்ல எனக்கு பலன் தாங்க.
ஏராளமான ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்களே, வருகிற நாட்களிலே நான் ஃபோன் எடுத்து அவங்களோட தொடர்பு கொள்ளும்படி, அது என் வார்த்தையாய் போகக்கூடாது, அது உம்முடைய வார்த்தையாய் அவர்களை போய் தொடட்டும். என் நாவில் அந்த அதிகாரத்தை தாரும் ஐயா. சொல்லுங்க, என் நாவில் அந்த அதிகாரத்தை தாங்க, அந்த அதிகாரத்தை தாங்க. தேங்க்யூ லார்ட். ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளாய் ஒரு ஊழியக்காரனாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாயிலிருந்து போகிற வார்த்தை மற்றவர்களை தொடட்டும் ஐயா. அவர்களை மண்டை இழுத்துக்கொள்ள எனக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க ஐயா. தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நேரத்தில் அந்தோனிதாஸ் அண்ணனுக்காக ஜெபிக்க போகிறோம். ஐசியூவில் இருக்கிற அந்தோனிதாஸ் அண்ணனுக்காக எல்லாம் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே பரலோகம் அதை பார்க்கட்டும். ஆண்டவரே, ஒரு கூட்டம் ஜனையா அண்ணன் ஐசியூவில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே கடந்து போங்க ஐயா. ஆண்டவரே, அந்த காயம் பட்ட அந்த இடங்களில், அந்த சர்ஜரி பண்ணப்பட்ட அந்த இருதயத்தில், அந்த நரம்பு மண்டலத்தில், அந்த நரம்பு ஆண்டவரே தொடுங்க. இப்பொழுதே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதா, இப்பொழுதே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதா. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பெரிய ஆபத்திலிருந்து உம்முடைய மகனை ஆண்டவரே வெளியே கொண்டு வந்தீங்களே, எவ்வளவு நன்றி சொல்ல முடியும் ஐயா. ஆண்டவரே, தவறாமல் உம் பிள்ளையை பாதுகாத்து கொண்டீங்களே. நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து அந்த பெட் மேலே போங்க ஆண்டவரே. துங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உம்முடைய மகன் மேலே ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், தெளிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. சுகமுள்ள கரமையா, ஐசியூவில் இருந்து உம்முடைய மகனை வெளியே கொண்டு வாங்க. டாக்டர்கள் ஆச்சரியப்படத்தக்க இந்த இரவோடு இரவாக ஆண்டவரே வல்லமை இறங்கி மகனை குணப்படுத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சீக்கிரத்தில் வீடு திரும்பட்டும், எங்க மத்தியில் வரட்டும், சாட்சிகளை நாங்கள் கேட்கட்டும், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய செப்பிலத்திற்கு ஓடி ஓடி வந்த கால்கள் ஐயா, அதை நீங்க பார்த்துருக்கிறீங்க, அதை நீங்க பார்த்துருக்கிறீங்க. ஆண்டவரே, அதி சீக்கிரத்தில் ஐயா நல்ல சமாரானாகிய இயேசு கிறிஸ்து அந்த காயங்கள் எல்லாம், உள் காயங்களை கட்டுங்க ஆண்டவரே. அந்த வெளி காயங்கள் எல்லாம் கட்டுங்க. இப்படி தழும்புகளால் நீங்கள் குணமாகுவீர்கள் என்ற வார்த்தையின்படி அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, மகனை தொட்டிட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ண சுகம், முன்னிலை இருந்த மாறி அந்த அதே பலன், இன்னும் அதிகமான பலன் சரீரத்துக்குள்ளே ஆண்டவரே மகனுக்குள்ளாய் கொடுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேவரீர் எங்கள் சத்தத்தை கேட்டீங்க. இதை போல எத்தனையோ பேர் ஐயா ஆப்ரேஷனுக்காய் காத்திருப்பாங்க. ஒருவேளை ஆப்ரேஷன் நடந்து கொண்டு இருக்கும், நாளைக்கு ஆப்ரேஷன், இன்னைக்கு இரவு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆண்டவரே, தூக்கம் இல்லாமல் பயம் ஒரு பக்கம், என்னுடைய உயிர் போயிருமோ இருக்குமோ என்கிற ஒரு பயம். ஆண்டவரே, எல்லா சர்ஜரியிலையும் ஐயா உம்முடைய கரம் இருக்கட்டும், எல்லா டாக்டர்ஸோடு உம்முடைய கரம் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத கேன்சரோடு கண்ணீர் வடிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில் எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைங்க வீடுகளில் ஆண்டவரே, தெரு ஓரங்களில் கேன்சரால ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிற பிள்ளைங்க மேல் தேவரீர் நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி சுகம் அளிக்கும் கரம் அவர்களை தொடட்டும், சுகப்படுத்தட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அனுஷாக்காக, ஆண்டவரே தர்மேந்திராக்காக, மனேஷாக்காக, இன்னும் எங்களுக்கு பேர் தெரியாத எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏற்ற நாட்களில் ஐயா அவர்களையும் மகிழ்ச்சி தாயா ஆண்டவரே நீங்கள் மாற்ற போறீங்க. அதுக்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, வேலைக்காய் ஜெபிக்கிற பிள்ளைங்க, திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, எங்களோடு லைவ்ல இணைந்திருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காய் ஜெபிக்கிறாங்களோ பரலோகம் அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆமென் சொல்லட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே. தென்காசி பகுதியில் இருக்கிற ஜெப இல்லம் ஆண்டவரே சீக்கிரத்தில் திறக்கப்படட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆர்வமாக இருக்கிறோம் ஐயா. 10 மாதங்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நீதி செய்வீர், நியாயம் செய்வீர் என்று நாங்கள் இன்னும் விசுவாசத்தோடு நம்பி இருக்கிறோம். அந்த காரியங்கள் கைகூடி வர உதவி செய்யும். தேசத்தில் எந்த இடத்திலும் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் உள்ளே வந்துடாதபடி, தீவிரவாத இயக்கங்கள் உள்ளே வந்துடாதபடி சாமி எல்லா திட்டங்களையும் முறியடித்து போடுங்க. இன்னும் ரத்தம் சிந்துதல் எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேக இடங்களிலே ஆண்டவரே சூசைட் நடக்கிறதை கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் மேல் மனம் இறங்கி அப்படி யாரெல்லாம் திட்டம் பண்ணுறாங்களோ மனசாட்சியில் ஒரு ஆண்டவரே உம்முடைய உள்ளம், உம்முடைய வார்த்தை தொலைக்கட்டும், எல்லாம் தடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே பாவத்தில் ஆண்டவரே ஜீவிக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே மந்திரவாதிகள், பூசாரிகள் எல்லாம் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே அப்படி செய்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஆக்சிடென்ட் நடக்காமல் ஆண்டவரே எல்லா வாகனத்தையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, ஆண்டவரே சாப்பிடுகிற ஆகாரம் எங்களுக்கு மருந்தாய் மாறட்டும். சொல்லுங்க, எங்களுக்கு மருந்தாய் மாறட்டும். ஆண்டவரே இந்த குளிர் நாட்களில் காய்ச்சல்களோ ஆண்டவரே கோல்டு ஃபீவர், இது எதுவும் ப்ரீத்திங் இஷ்யூஸ் ஆண்டவரே வீசிங் போன்ற காரியங்கள், மூச்சு திணறல் ஆண்டவரே வராமல் எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே அப்படி செய்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் விட்டு கொடுக்குறோம். பல தேவைகள் உண்டு இந்த நேரத்தில். அப்படி ஆண்டவரோடு ஆண்டவர் எனக்கு இது வேண்டும் ஐயா என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குறாங்களோ ஐயா, அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. நிச்சயமாய் முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்களே, அந்த காரியம் எல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்கள் சத்தத்தை கேட்டபடியினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அமரலாம்.